ஆக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் திரு செல்வ பெருந்தகை நம்முடன் இணைகிறார். சார் வணக்கம். வணக்கம். கட்சிக்குள்ளாக எழுந்த ஒரு கலக குரல், அந்த குரலை முதல் நாள்லேயே கட் பண்ணியிருக்காரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுது. ரவீந்திர துரைசாமி ஏதாவது சொல்றாரு. இப்ப இது போன்ற நடவடிக்கையின் மூலமாக, செங்கோட்டையின் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கையின் மூலமாக தன்னை ஒரு வலிமையான அசைக்க முடியாத தலைவர் அப்படின்ற இடத்தை பிடிக்கிறாரா இபிஎஸ்? இல்லைங்க, கலக குரலா நியாய குரலான்றது அது அவங்கள்ட்ட தான் முடிவு பண்ணணும். ஒரு கட்சியிலையும் இது மாதிரி பிரச்சனை வரும்போது கட்சி தலைமை முடிவு எடுக்கிறது வழக்கம்தான். யார் கட்டுப்பாட்டில் யார் இருக்கிறார்கள் என்பது அங்க ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியா வந்துடும். அப்படி இந்த கேள்விக்குறி வரும்பொழுது நடவடிக்கைகள் தலைமை எடுப்பது சகஜம். ஆனால் 4 ஆண்டுகள் அமைதியாக இருந்துவிட்டு 4 ஆண்டுகளுக்கு பிறகு அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் நேற்று விதித்த கெடு நிபந்தனை, இதையெல்லாம் பார்க்கும்போது இது பின்புலமாக யார் இருந்து இதை இயக்குவது என்பது எல்லோருக்கும் நாடறிந்த உண்மை தெரியும். ஒன்று. இரண்டாவது, டிடிவி தினகரன் அவர்கள், அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், அம்மையார் சசிகலா அவர்கள் இதையெல்லாம் பிரித்து தனித்தனியாக ஒரு அணியாக செய்தது யார், இதனுடைய பின்புலம் யார் என்பதை நாங்கள் தொடர்ந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். பாரதிய ஜனதா கட்சியுடைய பணியே ஒற்றுமையாக ஒரு கட்சி இருப்பதை விடமாட்டார்கள், உடைப்பதுதான் அவருடைய வழக்கம். அது ஹரியானாவாகட்டும், மத்திய பிரதேஷ் ஆகட்டும், ராஜஸ்தான் ஆகட்டும், ஆந்திராவாகட்டும், தெலுங்கானாவாகட்டும், இல்லை மகாராஷ்டிரா இடையில ஷிண்டே என்பவரை பிரித்து பால் தாக்கரே ஆரம்பித்த ஒரு மாபெரும் இயக்கமான சிவசேனாவை அவருடைய மகன் உத்தவ் தாக்கரே அவர்கள் முதலமைச்சராக இருந்தார். அதை உடைத்து அவருடன் இருவர்களை ஒரு அணி அமைத்து அந்த அணியின் மாற்று அணியாக